தி ஹார்ட் திங்ஸ் அபவுட் த ஹார்ட் திங்னு ஒரு புக்கை ரீசெண்டாக படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஹிட் ஆச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, until you make an effort to know about something or someone, you know nothing. அதாவது relying on a conventional wisdom அல்லது ஒரு ஷார்ட்கட்ஸ் can be more dangerous than knowing nothing at all. அந்த புக்கோட ஆதர் பேரு பென். அந்த பென் ஒரு 5 வயசுல இருக்கும்போது ஒரு புது நெய்பர்ஹுட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. அங்க அவருக்கு ரோகர்ங்கிற ஃப்ரெண்ட் கிடைக்கிறாரு. இந்த ரோகர் ஒரு வீடை பாயிண்ட் பண்ணிட்டு சொல்றாங்க, அந்த வீட்டில் ஒரு கிரேசி கை he lives and don't go near him அப்படின்னு. பென் என்ன பண்றாருன்னா, அந்த கன்வென்ஷனல் விஸ்டம் ஃபாலோ பண்ணாம டைரக்டா அந்த வீட்டுக்கு போய் அப்ரோச் பண்றாரு. அந்த வீட்டில் அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜோயல் அவர் பேரு. and he turned out to be the most talented, most kind hearted person. and அவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் லாங் லாஸ்டிங்கா போகுது. நிறைய விஷயங்கள் லைஃப்ல பண்றாங்க 2 பேருமே சேர்ந்து. பென் ரோகர் சொன்னது கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா பண்ணதுனால he opened a new door. இங்க இதுதான் சொல்றாங்க, until you make an effort to know about someone or something, you know nothing at all. ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல இந்த ஒரு ஸ்டோரி சொல்லி தர விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்தை தேடி போகாதவரை, நம்ம ஒரு விஷயத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணாதவரை will not be able to see the true reality on the other side. Maybe it can be positive, negative, but அதை ட்ரை பண்ணால் தான் நமக்கு அது தெரிய வரும். அதை என்ன ஸோ மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறத கம்ப்ளீட்டாக எடுத்துக்காமல் நீங்களும் அதோட எஃபோர்ட் போட்டுட்டு தென் கமிங் டு கன்க்ளூஷன், இட் மேக் சென்ஸ்.